காலை வணக்கம். மல்லிகைப்பூ பாருங்கள், பக்க கிளைகளோட நல்ல பூக்கள் வந்துட்டுருக்காங்க. மழை பெஞ்சு விட்ட உடனேயே அடுத்து வராங்க பாருங்கள். நம்ம செம்பருத்தி தாங்க, நிறைய பூக்கள் கொடுக்குற செம்பருத்தி பூக்கள் தான். நாட்டு வெரைட்டி, எக்கச்சக்கமான பூக்கள் கொடுப்பாங்க இவங்க. மொட்டுக்களோட பூக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து வராங்க பாருங்கள். ஒவ்வொரு செடிகளும் நல்ல வளர்ச்சியோட. அப்படியே ரோஜா பாருங்கள், வெள்ளை கலர் ரோஜா செடிகள். அவ்வளோ மொட்டுக்கள், அவ்வளோ பக்க கிளைகள். நம்ம கொடுத்த உரங்கள் சூப்பராக ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சிடுச்சிங்க. செடி முழுவதும் மொட்டுக்கள் தான். 15 நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுத்துருங்க மறக்காமல். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் கொடுக்க செய்யணுங்க. அப்போ தான் செடிகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதே மாதிரி பூச்சி விரட்டியும் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க. கண்டிப்பாக 3 தடவை கொடுங்க. தொடர்ந்து 3 நாட்கள் கொடுங்க. அப்போ தான் நம்ம செடிகள்லாம் இந்த மாதிரி வளர்ச்சியோடு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஒரு செடி எவ்வளோ பக்க கிளைகள், எவ்வளோ மொட்டுக்கள் நீங்களே பாருங்கள். பூக்கள் சைஸும் பாருங்கள், நல்ல பெரிய அளவில் வந்திருக்காங்க. சூப்பர் செடிகள் வந்துட்டுருக்காங்க. எல்லா செடிகளையும் ஒரு பார்வை பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. அடுத்து வரவங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நான் வாங்கியிருக்கேன், ஆர்டர் போட்டிருக்கேன். அடுத்து வரவங்கள தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள். ஆமாம்.